ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அந்த மெடிசன் தான் தப்பான மெடிசன் ஆச்சு, அது எப்படி அந்த பொண்ணு நல்ல மெடிசன் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா, அந்த மெடிசன் பாக்ஸ் வந்து நல்ல மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்பக்கத்தில் பார்க்கும்போது தெரியும். பட் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற மாத்திரை தான் வந்து கெட்ட மாத்திரை போல், அப்படி தான் அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி மட்டும் உன்னோட வருங்கால மருமக அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தானா பெரிய பிரச்சனையாக இருக்கும், எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் பாட்டியை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது, நீ இப்போ நான் பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கா. கூடவே பார்த்தா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. எப்படி இருக்கீங்க மாமியாரே, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். 12 வருஷமாக நான் உங்களை படுத்த படுக்கையாக்கி வச்சுருக்கேன். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதுன்னு பார்த்தா அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பாம்பு எடுக்கிறா. அதுவும் நெஜ பாம்பு, கிராஃபிக்ஸ்லாம் இல்லை, ஒரிஜினல் பாம்பு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இதை பார்த்தீங்களா மாமியாரே, இதுதான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அந்த பாட்டி மேலே விடுறா. அந்த பாம்புமே அப்படியே மேலே ஊர்ந்து போயிட்டு இருக்குது. பாட்டி பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கு. மாமியாரே, நானும் உங்ககிட்ட 12 வருஷமாக கேட்டுட்ருக்கேன் அந்த உயிலை பற்றி, ஆனால் நீங்கள் வாயை திறக்க மாட்டுறீங்க. இப்போ மட்டும் நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா மொத்தமாக மேலே போய் சேர்ந்துருவீங்க. சரி சொல்லுங்கள், இப்ராஹிம் அந்த உயிலை எங்கே எழுதி வச்சாரு, அந்த இடம் உங்களுக்கு தெரியும் தானே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பாட்டி சொல்லவும் மாட்டுது. அதே சமயம் பாம்பை பார்த்து பயப்படவும் செய்யுது. இங்கே பாரு கிளவி, இப்போ மட்டும் நீ சொல்லலை அப்படின்னு வச்சுக்கேன், அப்புறம் நீ இந்த பாம்பு குத்தி இங்கேயே செத்து போயிடுவ. உனக்கு உயிர் பயம் இருக்குத்தானே, மரியாதையாக சொல்லு. அந்த உயிரை அவர் எங்கே வச்சிருக்காரு, அந்த இடம் உனக்கு தெரியும் தானே, சொல்லி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாம்பு வேற சீறிக்கிட்டு இருக்கு கொத்த போகிற மாதிரி. பாட்டிக்கு பயமாக தாங்கலை. நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், 12 வருஷமாக நீ இப்படி வாயை மூடிட்டு அழுத்தமாக தானே சாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து பார்க்குறா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. பாட்டி மேலே பாம்பு இருக்குது, பக்கத்தில் இவளும் நிற்கிறா. உடனே இவ பாம்பு பாம்புன்னு கத்தவும் மற்ற ஃபேமிலி அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பாம்பு எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி போடுறதுக்காக இவன் ட்ரை பண்ணால் அந்த பாம்பு அவனையே கொத்துறதுக்காக போயிட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு பாம்பு மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி ஏதோ ஒன்று தூக்கி போட்டுடுறான் நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறமா அந்த பாம்பு தூக்கி வீசிடுறா. பாம்பு அங்கேருந்து போயிடுது. பட் பாம்பு எப்படி இந்த ரூமுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த நீலாம்பரி தான். ஆனால் அவள் அப்படியே அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்கா. சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சண்டைலாம் போட மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளோ சண்டை நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் இன்னையோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் இப்பயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல, ஒரு வழியாக இப்போயாவது இவனுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவாது நீங்கள் வந்து உங்கள் தப்பை உணர்ந்தீங்களே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, காதில் ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுறா. அதான் நான் பார்த்தேன், இவனாவது திருந்துறதாவது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹயாவோ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொம்பளையோட புருஷங்காரனும் அவளோட கையை டச் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளையுமே பார்த்துட்டு இருக்கான். இதை அந்த அம்மாவும் நோட் பண்ணிடுது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அங்கே வச்சுட்டு இருப்பேன், எனக்கும் வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் வச்சிடுறா. அப்பவும் இந்த புருஷங்காரன் அவளையே தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். இதை இந்த அம்மாவும் கவனிச்சுட்டு, என்ன என் புருஷனோட பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ராகத் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கும் போல். அது பின்னாடி வந்து வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு யார், என்ன, எந்த ஃபோட்டோ வச்சு அவன் பார்க்குறான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு காட்டலை. அப்போ ஹயா வந்து அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா. சாப்பாடை கொடுத்துட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. சரின்னு இவ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை, வெறும் பவுல் தான் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பொம்பளை தான் வந்து வேணும்னே இவளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குப்பையில் தூக்கி கொட்டிடுறா. புருஷங்காரன் தான் இவளை பார்த்தான். ஆனால் இவ என்னடா, ஆனால் என் புருஷனே நீ உன்னோட வலையில் சிக்க வைக்க பார்க்குறியா, ஒரு நாள் பட்னி கரடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹயாவும் சாப்பாடு ஒன்றும் இல்லை அப்படிங்கவுமே பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் அங்கே அந்த ராகத்தும் தண்ணி எடுக்கிறதுக்காக வரான். அவன் வந்து பார்த்துட்டு இவ எதுக்காக பிஸ்கெட்டை சாப்பிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சாப்பாடு எதுவுமே இல்லை. இப்போ அவன் எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் பாட்டியோட பெட்ஷீட்டில் வந்து பாம்பு வந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால பாட்டியை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவங்களுக்காக புது பெட்ஷீட்லாம் போட்டுட்டு,
இப்போ நீங்கள் இதில் படுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போக போனால் பாட்டி டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுது போக விடாமல். இந்த பக்கம் இந்த நீலாம்பரிக்கோ செம கோவம். அந்த பாட்டிக்கிட்ட பாம்பை விட்டுமே அது வாயை திறக்காமல் இருந்துடுச்சு. அந்த கிழவிக்கு எவ்வளோ தைரியம், அந்த உயிரை பற்றின விஷயத்த நான் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது, அந்த உயிரை பற்றின விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் 12 வருஷமாக போராடிட்டு இருக்கேன், ஆனால் அந்த கிழவி வாயை திறக்க மாட்டேங்குது, இப்போ என்னதான் பண்ணுறது, எப்படி அந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி செம கோவத்தில் இருக்கா. இங்கே இந்த ராகத்தோ கண்டுக்காமல் போனான்ல, அவன் வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருப்பான் போல் ஹயாக்காக. அதை வாங்கிட்டு போனால் இது தூரத்துலேருந்து அந்த பொம்பளையும் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கு இந்த சாப்பாடுன்னு கேட்டால் இது ஹயாக்கு தான், அவள் இதுவும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் சாப்பிடலன்னா அவன் ஒன்றும் செத்துப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. அவனுமே வந்து பாவமாக நம்ம ஹீரோயினியை பார்க்குறான். அவள் வந்து தொழுதுகிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, நான் அந்த சாப்பாடை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொன்னால், என்ன நீ ரொம்ப தான் அவளுக்காக அக்கறைப்படுற, அப்போ நீ உன்னோட ஹெபாவை மறந்துட்டியா, நீ அவளை தானே காதலிக்கிற, இப்போ புதுசாக இவன் மேலே அக்கறைப்படுறிய அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் என்ன நினச்சான்னு தெரியல, அங்கேருந்து சாப்பாடை கொடுக்காம போயிடுறான். இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா, வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே மயக்கி வச்சிருக்காள், இவளை இப்படியே விட்டால் சரியாக வராது, கூடிய சீக்கிரத்துலேயே இவளை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எங்கே இந்த பாட்டியும் நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிச்சு இல்லையா, எதுக்காகனா பாட்டி ஏதோ அவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது. என்ன பாட்டி சொல்ல வரீங்க, சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பாட்டியுமே என்னமோ சா லா அப்படின்னு சொல்லுது. என்ன சாலானா புரியலை பாட்டி, ஒழுங்கா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அந்த பாட்டியுமே சலாவுதீன் அப்படின்னு சொல்லிடுது. சலாவுதீனா, அப்புறம் வேற என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் சுவர் சகப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஒன்றுமே அவளுக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பாட்டி, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மிஸ்ஸஸ் இப்ராஹிம்க்கு புரியும், மேடம்க்கு வந்து கண்ணால் பார்க்கலனா கூட யாராவது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. நான் அவங்கள போயிட்டு இப்போவே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அந்த நீலாம்பரியை கூப்பிட்றதுக்காக போயிடுறா. பாட்டி பயப்படுது. ஐ திங்க் பாட்டி அந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் சொல்ல வந்திருக்கும் போல். அது தெரியாமல் இவ போயிட்டு நேராக அந்த நீலாம்பரிக்கிட்டையும் பாட்டி ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்க, அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதும், என்ன மாமியார் பேசுகிறாங்களா, வா இப்போயே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக வந்து ரூமுக்கு தான் வரா. பாட்டி அவளை பார்த்து அடுத்த செகண்டே பயந்து சாகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.